ஜனவரி 14ஆம் தேதி மதுரை அவனியாபுரத்தில் நடைபெற இருக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு வாடிவாசல் மற்றும் கேலரி அமைப்பதற்காக முகூர்த்த கால் நடும் விழா அமைச்சர் மூர்த்தி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரையில் நடைபெறுவது வழக்கம். மதுரையில் அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய 3 ஊர்களில் வழக்கமா நடைபெறும். இந்த ஆண்டுக்கான ஜனவரி 14ஆம் தேதி அவனியாபுரத்தில் நடைபெறக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டிக்காக அமைச்சர் வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில மாவட்ட ஆட்சியர் சங்கீதா, மாநகர ஆணையாளர் தினேஷ்குமார் மற்றும் மாநகர் காவல் ஆணையர் லோகநாதன் ஆகியோர் முன்னிலையில் தற்போது மூர்த்தகால் நடும் விழாவானது தற்போது நடைபெற்று வருகிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கான ஒப்பந்த புள்ளிகளும் 54,26,000 ரூபாய்க்கு அதுக்கு ஒப்பந்த புள்ளிகளும் போடப்பட்டு இருக்கிறது. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவது இன்று இந்த மூர்த்தகால் நடுவிழா வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில இந்த போட்டி நடத்துவதற்காக கால்நடை பராமரிப்பு சார்பாக தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணிகள் இதை அடுத்து தொடங்க உள்ளது. தொடர்ந்து விழா மேடை, குடிநீர் மேடை அமைப்பது மற்றும் சாலை இருபுறமும் பார்வையாளர்களை தடுக்கும் வேலி, சாலைகளை சீரமைப்பது, கேலரி உள்ளிட்ட பணிகளும் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. நன்றி ராஜ்குமார், உங்கள் தகவல்களுக்கு.